Hey guys, welcome back to the channel. So இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு வந்து few reasons இருக்கு. First reason வந்து self development என்ன, like need to discuss about self development, self growth இத பத்தி டிஸ்கஸ் பண்றது. அப்புறம் என்னோட லைஃப்ல என்ன நடக்குது, லைக் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு. And third important point is addressing social issues and problems. சமுதாயத்துல நடக்கிற இஷ்யூ ப்ராப்ளம் பத்தி எல்லாம் வந்து சேர்ந்து பேசி எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு டிசைட் பண்றது. இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சது. அதுல வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்ல சில வீடியோஸ் போட்டாச்சு. அட்ரஸிங் சோஷியல் இஷ்யூஸ் அதுல வந்து வீடியோவே போடல. சரி, சோஷியல் இஷ்யூஸ்ல போடாம இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஒன்றும் சோஷியல் இஷ்யூஸ் எதுவும் நடக்காம இல்ல, அங்கங்க அநியாயங்கள் நடந்துட்டு தான். அதெல்லாம் அநியாயங்கள்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அது வேற விஷயம். Because we normalized everything, we are gonna start addressing one by one. So அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி பார்க்க போறோம். திஸ் இஸ் அஸ்வின், வெல்கம் பேக் டு த வீடியோ. டொமஸ்டிக் வயலன்ஸ் இது எல்லார் வீட்லயும் இருக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடிக்கலாம், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அடிச்சுப்பாங்க. ஸோ வந்து விளையாட்டு அடிக்கிறது வேற, வலிக்கிற மாதிரி அடிக்கிறது, ஒருத்தவங்க இன்னொருத்தர் ஹார்ம் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இப்போ நான் வந்து யாருக்கிட்டையாவது கேட்கறேன் அப்படின்னா வந்து உங்க அப்பா வந்து உங்க அம்மா அடிப்பாங்களா அப்படின்னா, ஆமா எங்க அப்பா எங்க அம்மா போட்டு அடிப்பாங்க, இதுல இருக்கு, அவர் அடிப்பாங்க அவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஆனா அதை தான் நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அடிக்கிறதுன்றது வந்து ஒரு நார்மலைஸ்டான ஒரு விஷயமே கிடையாது. தெர் இஸ் நோ ரைட்ஸ். ஒருத்தருக்கு வந்து ரைட்ஸே கிடையாது இன்னொருத்தர் அடிக்கிறது. ஓகேங்களா? நீங்க எக்காந்து கொண்டும் உங்க ஒய்ஃபையோ அம்மாவையோ உங்க சிஸ்டரையோ அப்படி யாரையுமே அடிக்க கூடாது. யூ ஹாவ் நோ ரைட்ஸ். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பெரிய ஆளா இருக்கலாம். லைக் நீங்க வந்து வேலைக்கு போகலாம், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்டை வந்து ரொம்ப இன்னல்ல இருந்து காப்பாற்றலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறக்கி வைக்கணும் அப்படின்னா கேன் டூ மெனி திங்ஸ் லைக் வாட்ச் அ மூவி, யூ கேன் டாக் வித் தம், சிட் அண்ட் டாக் வித் தம், டிஸ்கஸ் அபவுட் யர் ஸ்ட்ரெஸ். உங்க ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி உங்க வீட்டுல வந்து பேசலாம். இல்ல வந்து நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டியே பண்ணலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, ஏதோ ஒரு சின்னதா ஒரு தப்பு நடக்குது, கோவம் வந்துருச்சு அப்படின்றதுனால நீங்க போட்டு உங்க ஒய்ஃபையோ உங்க அம்மாவையோ இல்ல உங்க தங்கச்சியோ இல்ல உங்க பொண்ணையோ போட்டு அடிக்க கூடாது. வேற ஐம் கம்மிங் இஸ் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அடிக்கிறான் பார் அவன் பண்றது தப்பு இல்ல, அடி வாங்கிட்டு சும்மா இருக்கான் பார் அவன் தான் தப்பு. ஏன்னா இதை ப்ரமோட் பண்றது, அடிக்கிறான்னு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், அவனை திரும்பி ஏன்டா அடிச்சான்னு கேட்கணும். இல்ல அப்படின்னா அவன் வந்து திரும்பி திரும்பி அடிச்சுதான் இருப்பான். அடிக்கிறவனும் தப்பு தான், இல்ல சொல்லல. அவன் அடிக்கிறான் அப்படின்றதுக்காக நீ வாங்கிட்டு இருக்க கூடாது. யூ ஷுட் டாக் பேக். நான் உங்களை திருப்பி அடிக்க சொல்லல, யூ ஷுட் டாக் பேக். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அடிக்கும் போதே நீங்க திருப்பி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே அவங்களுக்கு தெரியும் அடிக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு. திரும்பி திரும்பி அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்க எதிர்ப்பு நீங்க காமிச்சிட்டு தான் இருக்கணும். எக்ஸாம்பிளா நான் எதை சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ இந்தியாவை வந்து வெள்ளைக்காரங்க வந்து ஆள ட்ரை பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து டாக்ஸ் போடும் போது இவங்க வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யுனைடடா நின்று என்ன நீ பண்ணிட்டு இருக்க, வெளியே போடா அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் பயந்துருப்பான். அவன் பயந்துட்டு அடுத்த தடவை போடாம இருந்திருப்பான். இல்ல வந்து ஏதாவது ஒரு கன்செஷன் கிடைச்சிருக்கும், இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், ஊரை விட்டே கூட ஓடி இருப்பான், யாருக்கு தெரியும். சோ ஆனா இவங்க விட்டுட்டாங்க. நீ வந்து ஒரு இடம் கொடுக்குற, உங்க வீட்டுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக உன்னை வச்சு செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஐம் டாக்கிங் டு கேர்ள்ஸ் இன் திஸ் கேஸ். இப்போ உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் அப்படின்னா அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அடிக்க வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஒருத்தவங்க உங்களை அடிக்க வராங்க அப்படின்னா you need to talk back. You need to talk back. That is more important. அவங்க 10 வாட்டி அடிக்க வராங்களா, நீங்க 10 வாட்டியுமே பேசுங்க. 11 வாட்டி they will definitely know அடிக்க கூடாது அப்படின்ட்டு. இதை பத்தி நீங்க பேசிதான் ஆகணும். யாருக்கிட்ட சொல்லுங்க, இல்ல வந்து அவங்க கிட்டே எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ற தப்பு, திரும்பி அடிச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு மிரட்டுங்க. It is completely fine. And coming back to boys or மென்ஸ் அப்படின்றது வந்து நான் தப்பா தான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆம்பளையும் வந்து ஒரு பெண்ணை வந்து கை நீட்டி அடிக்க கூடாது. அவன் அப்படி அடிக்கிறான் அப்படின்னா he is not a true gentleman. men அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவங்க வரமாட்டாங்க. Yeah, I'm accusing this because it's happening to become a high value man. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் வந்து never harm a woman. அவ்வளவுதான். ஒரு உமனை வந்து நீங்க அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ அதை பண்ணக்கூடாது. யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு அபியூஸ் ஹர். லைக் வந்து நீங்க எந்த விதமாகவும் ஒரு உமனை வந்து நீங்க அபியூஸ் பண்றதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பட் ஆனா அந்த யூஸ்வலா பாக்குற 70 பேருக்கு போய் ரீச் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த 70 பேர்ல ஒரு 10 பேர் சேஞ்ச் ஆனா ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆனா வந்து இதை வந்து நீங்க மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுவீங்க, எஸ் தப்பு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற இடத்துலதான் சேஞ்சுன்றது ஒன்று நடக்கும். ஸோ டாக் அபவுட் இட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான் guys, இந்த வீடியோத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல ஏதாவது போடுங்க. I'll talk about this more. And நீங்க போட்டாலும் போடலாம், I'm gonna talk about this because it's my own responsibility to talk about it. And see you in the next video guys. Bye.